அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான். டேட் பார்த்தீங்கன்னா 5/3/2024. சி சக்தி ட்ரா நம்பர் 405. மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, இயர்லி சார்ட்டு, இந்த 3 சார்ட்லேருந்து தான் ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன ரிசல்ட்டு கொடுத்துருந்தோம், என்ன ரிசல்ட்டு வந்துருந்ததுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு 506,100. 506 100 தான் ரிசல்ட்டு. ஆனால் நம்ம ஏபிசி நம்பருக்குள்ளே ரிசல்ட்டு கொடுக்கல. ஆனால் சஜஷன் சொல்லியிருந்தோம் 00 எந்த போர்டில் வேணாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 0 சி போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை பி போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏ போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கோ, அதாவது 0 வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ட்ராக் மூலியமாக சஜஷன் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏபிசி ஒரு பக்கம் வச்சுருப்போம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கவனித்து, பிறகு ஏபிசிக்குள்ளே ஒரு நம்பர் வரும், அதையும் பார்த்து கவனித்து நீங்கள் ஒரு தேடலுக்குள்ளே போகும்போது ஒரு ரிசல்ட்டுக்கான நம்பர் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் ஃபுல் வீடியோவும் பார்க்குறீங்கன்னு தெரியல. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுக்கு அது உபயோகரமாக இருக்குன்னு தான் சொல்கிறோம். சரி பேச்சை குறைப்போம், ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும். ஏன்னா ஏபிசிக்குள்ளே வரலன்னா ஒரு வேளை ட்ராக்குக்குள்ளே வர ஐடியாவும் நம்ம கொடுப்போம். அதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா பார்த்து போடுற நீங்கள் தான் அதனால் பயன்பெற போகிறீங்க. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டு எப்படி வரும்ன்றதை முதல்ல சஜஷன் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த மந்த்லிக்கான சார்ட்டு. இது போன மந்த்லிக்கான சார்ட்டு. ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம எப்படி ரிசல்ட் அடிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று பார்த்தீங்கன்னா 100 வந்திருக்கு. 100 பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், ட்ராக் எப்படி பிடிச்சிருக்காங்க மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பர்டிகுலர் சரௌண்டிங்லேருந்து தான் நம்பர் வந்திருக்கு, ஒரே ஆர்டர் வைஸாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள். முதல்ல 10, அதாவது 10, அப்புறம் 70 70, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 வந்திருக்கு. 60 பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியில் இருக்கும் 60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75 அப்படியே ஒரே ஒரு தொடர்ச்சியிலேருந்து அப்படியே நம்பர் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ராக்கை பிடிச்சாங்கன்னா அந்த ட்ராக்குக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பரையுமே கொண்டு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 711 இருக்குது. ஏன்னா ஆப்ஷனில் இந்த ட்ராக் விழுவாக பார்த்தீங்கன்னா 711 அப்படியே இறக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 70 இருக்குது, 70 அப்படியே 70 இறக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, 10 எப்படி பார்க்குறோன்னா 910 இருக்கா, அங்கே பாருங்கள் 910 இருக்குது, 910 இருக்குது, 270 இருக்கா, 270 இருக்கா, அந்த மாதிரி ஆப்ஷன் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 606 அப்புறம் பார்த்தீங்கன்னா 850 இருக்கா, அங்கே பாருங்கள் 850. இந்த மந்த்லி சார்ட்டுக்கு பார்த்தா உங்களுக்கு ஆர்டர் வைஸாக நம்பர் நிறைய கிடைக்கும். 875 இருக்கா, அப்படி தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 875. இந்த மாதிரி ஆர்டர் வைஸாகவும் பார்க்கணும், அப்படியே இந்த ட்ராக்குகளையும் பார்க்கணும். ஏன்னா இந்த ட்ராக்குங்க ஒரு நம்பர் பிடிச்சா அப்படியே ஒரேடியாக நம்பர் எடுப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், ட்ராக்கை பாருங்கன்ட்டு. இன்றைக்கி என்ன நம்பர் சஜஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள். நம்ம நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். என்ன மாதிரி நம்பர் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் பொறுத்தவரையிலே 910 இருக்குது. 1004 வர வாய்ப்பு இருக்குமா, 04 வர வாய்ப்பு இருக்குமா. ஒருவேளை 100 இந்த 100 இங்கே 100 போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இன்னொரு 0வும் வர வாய்ப்பு இருக்குமான்றது தான்
இல்லைனா 08 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 08 இருக்குது. இந்த 08 இங்கே 08 108 மாற்ற முடியுமா? அதனால் 840 வருமா சி போர்டை பொறுத்தவரையிலும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 270 இருக்குது. 270 701 இந்த 701 வர வாய்ப்பு இருக்குமா? 701 வர வாய்ப்பு இருக்குமா? இல்லை 10 வர வாய்ப்பு இருக்குமா? 1010 வர வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்குமான்றது தான். ஏன்னா இங்கேயும் 0 பாஸ் ஆகலாம், இங்கேயும் 0 பாஸ் ஆகலாம். இன்றைக்கும் 0 வந்து ஒரு வளம் வரும். எதுலையாவது ஒன்றுத்துல வர வாய்ப்பு இருக்குது, இல்லாமலும் போகலாம். இல்லைன்னா 06 வருமானு பார்க்கணும். 06 ஏன்னா 106 வருமானு பார்க்கணும். ஏன்னா பி போர்டில் 6 வரவும் வாய்ப்பு இருக்குது. 6 வரலாம், 8 வரவும் வாய்ப்பு இருக்குது. 08 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 0108 இல்லை 108 இப்படி கொடுக்கலான்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. எல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் மந்த்லி சார்ட்டோட அந்த ஆர்டர் வைஸாக நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 8 2 போர்ட்லேயும் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 701 வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். இங்கே என்னென்ன பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையும் 168 இந்த 3 நம்பர் நம்மளோட சஜஷன். 0 வந்து ஒரு ஆப்ஷன் தான். அது எந்த போர்டில் வேணாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை 0 சொல்லிக்கிறேன். இதை தவிர்த்து ஏ போர்டில் எந்த நம்பர்னா 114 வருமா? 704 வரலாம், 664 வரலாம். ஏன்னா 064 வரலாம். அதுக்காக தான் 4 எடுக்கிறோம். இல்லை 116 வரலாம். ஏன்னா 566 வரலான்றதுனால 116 வரலாம். இல்லைனா 110 வரலாம். ஏ போர்டை பொறுத்தவரையிலையும் 460 வரலாம். இதுதான் ஆப்ஷன். ஃபுல் வீடியோ தயவுசெய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இங்கே ஆர்டர் வைஸாகவும் சொல்லிட்டோம், இங்கேயும் நம்மளுக்கு சொல்லிட்டோம். சரி வாங்க, நான் உங்களுக்கு ஏபிசியை ரிசல்ட்டை எழுதிடுறேன். ஆல் போர்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு இன்றைக்கி ஆல் போர்டில் 6 வருமானு பார்க்கணும், இல்லைனா 8 வருமானு பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங். ஏபிசி ப்ளஸ் 3 டிஜிட்டல் ஆல் போர்டு கெஸ்ஸிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது புரியுதானே தெரியல, லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. 90 பேர் பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 லைக்காவது வரணும். இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால். ஏன்னா லைக் போடாதவங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்கணும் இல்லையா? கேள்வி இருக்கிறவங்க ஏதோ கமெண்ட்ஸாவது பண்ணணும், அதுவும் கிடையாது. ஏதோ பார்க்குறோம் போகிறோன்னு போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.